நன்றி. நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகப்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 677வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. மலேசியாவை புறப்படமாக கொண்டவர், இலங்கை நீர்வேலியில் வாழ்ந்தவர், தற்போது லண்டனில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இலங்கையில் தனது கல்வியை மேற்கொண்ட இவர் 1974 இங்கிலாந்துக்கு வந்து தனது கல்வியை மேற்கொண்டு MBA பட்டம் பெற்ற பல்வகையான செயல்முறைகளை பட்டறைகளையும் மேற்கொண்டவர் என்று கூறலாம். சமூக சமத்துவம், அதாவது ரேஷியல் ஈக்வாலிட்டி, சமூக அபிவிருத்தி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் சென்டர் போன்ற பல பணிகளில் ஈடுபட்டவர். இவர் அதை விட ஒளிப்படம், கவிதை, சித்திரம், ஆவணங்கள், அந்த செயற்பாடுகள், அந்த செயலாற்றுகையில் கூட அத்துடன் ஊடகங்களின் ஊடாக தனது கலை பணிகளை மேற்கொண்டு தொடர்கின்றவர். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டில் லாஸ்ட் ஒர்க் டு த பீச் என்ற ஒரு கண்காட்சி நடத்தி இருக்கின்றதாக அறிய முடிந்தது. அதேவேளை சமீபத்திலும் இங்கு ஹாரோ ஆர்ட் சென்டரில் குங்குமம் என்ற ஒரு கண்காட்சியை நடாத்தியிருந்தார். மிகவும் ஒரு கலை உணர்வோடு அது காணப்பட்டது. அவரை இன்று நாங்கள் சந்தித்து அவருடைய பல விடயங்களை அறிய முயல்வோம். வணக்கம் சபீஸ், சபீசன் அவர்களே, வணக்கம். வணக்கம். எப்படி உற்சாகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் கூறியிருந்தாலும் உங்களை பற்றி, உங்களுடைய கல்வி அதுகளை பற்றி எமது உறவுகளுக்கு கூறினா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் கூறுவீர்களா? சுருக்கமாக சொல்றதா இருந்தால், நான் 74 இங்கிலாந்துக்கு வந்த நான் படிக்கிறதுக்கு, அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்கு வந்த நான் அக்கௌண்டன்சி கொஞ்சம் படித்து முழுசா முடிக்காமல் வேலை செய்ய தொடங்கிட்டேன். சமூக சமூக வேலைகள், நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட், அப்படியான வேலைகள் செய்தான். முக்கியமான வேலை இங்கே ரேஷியல் ஈக்குவாலிட்டி கவுன்சில், கமிஷன் ஃபார் ரேஷியல் ஈக்குவாலிட்டி ஒன்று இருந்தது. இப்போ அது கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று இருக்குது. அதிண்ட நோக்கம் என்னென்று சொன்னால், பாரபட்சங்கள் இல்லாமல் ஆக்கள் நடத்தப்பட வேண்டும். வேலையிலையும் சர்வீசஸ்லையும் ஆக்கள் அப்படியாக நடத்தப்பட வேண்டும். அப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதை அமல்படுத்துறது தான் அந்த ரேஷியல் ஈக்குவாலிட்டி கவுன்சில் வேலையாக இருந்தது. அதில் நான் வீட்டு சேவைகள் என்று சொல்லலாம், ஹவுசிங் சர்வீசஸ், அதில் பாரபட்சங்கள் இல்லாமல் இருக்கிறத பார்த்து கொண்டது. படிக்கிறத பற்றி என்றால், நான் வேலை செய்து கொண்டே படிச்சிருக்கிறேன். ஓப்பன் யூனிவர்சிட்டி இங்கே ஒன்று இருக்குது, அதுக்குள்ளால தான் என் MBA படித்தேன் நான். பிறகு கலையை பொறுத்தவரையில் நான் ஆர்ட் ஸ்கூலுக்கு போக இல்லை. ஆனால் ஆர்ட் சம்பந்தப்பட்ட செயற்பட்டறைகள் கணக்க செய்திருக்கிறேன். 6 மாத கோர்சஸ் இல்லை 1 வருஷ கோர்சஸ், அப்படி வெவ்வேறு கோர்சஸ் செய்திருக்கிறேன். அதை விட நான் ஒளிப்படம் எனும்போது ஒரு குரூப்ல நான் இருக்கிறேன், லண்டன் இண்டிபெண்டன்ட் ஃபோட்டோகிராஃபி என்று சொல்லி. இது 4வது வருஷமாக அதிண்ட சேர்மனாக நான் இருக்கிறேன். அது பரஸ்பரம் கலைஞர்கள் பரஸ்பரம் தங்களை சப்போர்ட் பண்ணிக்கொள்ற ஒரு அமைப்பு. எங்களோட ஒளிப்படங்களை காட்டுவோம், விமர்சிப்பார்கள், ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவினோம், அதில் படிச்சிருக்கிறேன். அப்படித்தான் நான் வளர்ந்தது, என் கலை வளர்ந்தது. ஒளிப்படம் மாத்திரம் இல்லை, பிறகு
சித்திரம் எழுதுகிற ஆர்வம் ஒன்று இருந்தது முந்தி இருந்தே. ஆமாம். இப்போ எந்த எந்த ப்ராக்டிஸில் வந்து அது எல்லாம் கலந்திருக்குது. ஒளிப்படம் ஓ. இருக்குது, எழுத்து இருக்குது, ஆம், வரைதல் இருக்குது. சித்திரம் என்று சொல்லியிருக்கேன், உண்மையில் வரைதல். நான் ஓ. கலர் பாவிக்கிறேன்னா நான் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் பெயிண்டிங், இட்ஸ் டிராயிங். ஓ. ஸோ என்று ம், சொல்ல ம், ம். மற்றது பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ன்னு சொல்லி செயலாற்றுகையும் செய்கிறேன். ம், ம். கதை சொல்றது, கொஞ்சம் நடிக்கிறது. சில நேரங்களில் சில காலங்களில் பாலேந்திராவோடு சேர்ந்து நடிச்சும் இருக்கிறான். அப்படியா? ஓ. பாலேந்திரா டைரக்ட் பண்ண அவைக்காட்டு கழகம் நடத்தின நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறேன். ஓஹோ. ஸோ இதெல்லாம் கலந்து தான் இந்த கலை இப்போ இருக்குது. ஓ. என்னுடைய கலைன்ற நோக்கம் வந்து ஹம், நிலம், கலைன்ற அம்சங்கள் வந்து நிலம், நினைவு, போர், அப்படியான அம்சங்கள் தான் இந்த கலையில இருக்குது. ம்ஹும். ம். அதெல்லாம் ஓ மகிழ்ச்சியா இருக்க நீங்க நடிகர், அதாவது இலக்கிய இயல்பாக எழுதக்கூடியவர். சிறுகதை கூட நீங்கள் எழுதியதாக நான் அறிய முடிகிறது. சிறு வயதுல அப்படியான ஒரு நம்ம வந்த எழுத்துன்றது எல்லாருக்கும் வராது. ஆனா இப்ப எல்லாரும் எழுதுகிறார்கள். அது ஒரு Yeah, வரவேற்க வேண்டிய விடயம். எல்லாருக்குள்ளேயும் கதைகள் இருக்கின்றன. that's right. எல்லோருக்குள்ளேயும் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப அந்த விதத்துல நிச்சயம். நீங்கள் நீங்க சொன்னீங்க ஓவிய பள்ளிக்கூடத்துக்கு போக இல்லை. ஆனா நீங்கள் வரைவி அதை வருவீங்கன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரலாக அது Yeah, இயல்பாக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை yeah. விட நீங்க சொல்லியிருந்தீங்க ரேசியல் ஈக்வாலிட்டி அதுகளை பற்றி ஆரம்ப காலகட்டத்துல நானும் இங்கு வந்த ஆரம்பகால ம். வந்தவர்கள் கூட அறிந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அம்பலவாணர் சிவானந்தன் கூட ஆமாம். மெமரி டைஸ்ன்னு சொல்லி ஒரு நூலை எழுதினதையும் அதை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதை எனக்கு அவருடைய சகோதரி எனக்கு அதை தந்திருந்தார். அந்த விதத்துல அன்றைய காலகட்டம் நீங்கள் 1974 வந்த வேளையில லண்டனுடைய பார்வை வித்தியாசமாக நிச்சயமாக இருந்திருக்கும். Yeah, அந்த நேரத்துல இருந்து இரண்டா நீங்கள் இந்த இதை கொண்டு வரையில அந்த நேரத்துல ஏதோ ஒரு தாக்கம் இருந்தபடிதான் இதை கொண்டு வந்திருக்கீங்கள். yeah. அதை பற்றி கொஞ்சம் கூற முடியும்? 74ல வந்தபோது சிவானந்தன் சொன்னீங்க. அது மிகவும் முக்கியமான ஆளுமை சிவானந்தன். ம். ஆஹ் இந்த ஆஹ் இனங்கள் இனங் இன இன இனவெறுப்புகள், இன வித்தியாசங்கள் பற்றி கதைச்சும் எழுதியும் கம்பெயின் பண்ணியும் இருக்கிறார். ஆம், ஆஹ் அவருடைய ஆம், வேலைகள் வந்து ரேஸ் அண்ட் கிளாஸ் என்ற ம்ஹும். என்ற தலைப்பில் அடங்கும். ஓ. ஆஹ் இனம், வர்க்கம், ஓ. அது ரெண்டாலையும் ஆக்கள் பாதிக்கப்படணும். ஆக்கள்ன்ற போது பொதுமக்கள். தொழிலாளர்களும் கருப்பின மக்களும், நாங்களும் கருப்பினம் என்று சொல்லலாமே, நாங்களும் ஓ. கருப்பினம். ம். ஆஹ் ஆஹ் பழைய காலனித்துவ நாடுகளில் இருந்து வந்த ஆக்கள் ம். பாதிக்கப்படுறத தான் அதை பற்றியதான் அவருடைய எழுத்தும் பேச்சும் ஆக இருந்தது. ஆம், கணக்க வாசிச்சிருக்கிறார், கன அறிவுஜீவிகளோட வேலை செய்திருக்கிறார். ம். ஆஹ், ஆஹ், மிக இந்த விஷயங்கள் பற்றி இனத்துவேஷம், வர்க்க சுரண்டல் இது புரண்டாங்க. பற்றி மிகவும் ஆத்திரம் கொண்டு பேசுவார். ம். ம். ஆனாலும் நல்ல காத்திரமான பேச்சுகளாக தான் இருக்கும், காத்திரமான ஆகத்தான் இருக்கும். ஆம், நல்ல அன்பா பழகி கொள்வார். ம். ஆனால் ஒரு பயமும் இருக்கும் உங்களுக்கு. ஆம், கண்ணாடி போட்டிருப்பார், ஒரு திக் கண்ணாடி. ஓ. ஆம், ஒரு ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக கதைப்பார். ஓ. ஆம், கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுவார். அது ம்ஹும். தொடக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவரை ம். அறிஞ்சு கொள்ளும் வரைக்கும். ஆனால் ம்ஹும். அது எல்லாம் சரியான நிலைப்பாட்டோட நல்ல நோக்கத்தோடு தான் இருக்கும். ம்ஹும். ரேசன் கிளாஸ் என்று சொல்லி ஒரு மேகசின் தொடங்கினவர். ஓ. அது இன்னும் நடந்து கொண்டிருக்குது. ம்ஹும். அவர் ஸ்தாபித்த ஸ்தாபனம் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேஸ் ரிலேஷன்ஸ்.
ரேஸ் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட் என்றால் ஸ்தாபனம். Yeah. யா அதை அவர் ஸ்தாபிச்சது. அதுவும் இன்னும் நடந்து கொண்டே இருக்குது. ரேஷன் கிளாஸ் வந்து கொண்டே இருக்குது. அவைகள் இப்போ ரெஃப்யூஜிஸ் பற்றி, இமிக்ரேஷன் பற்றி, ஆம், காலனித்துவ மூன்றாந்தர நாடுகளை மேற்கிய தேசங்கள் காலனித்துவ அடிமை அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுகள் பற்றி எல்லாம் எழுதினவர்கள் இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அந்த 74 காலத்தில் இங்கே ரேசிசம் வெளிப்படையாக இருந்தது. ரேஷியல் அட்டாக்ஸ் இருக்கிறது, பாரபட்சம் இருந்தது. சட்டம் ஒன்று இருந்தாலும் 68ல் ரேஸ் ரிலேஷன்ஸ் ஆக்ட் வந்தாலும் பாரபட்சம் இன்னும் இருந்தது. வேலைகள் எடுக்கிறதுல கஷ்டம் இருந்தது. குவாலிட்டியான பப்ளிக் ஹவுசிங் எடுக்கிறதுல கஷ்டம் இருந்தது. ரேஷியல் ஹராஸ்மெண்ட் சொல்லுவோம். அவர்களுடைய இனத்துக்காக அவர்கள் தாக்கப்படுற சம்பவங்கள் இருந்தது. அப்படி பல விஷயங்களை பற்றி பல விஷயங்கள் இருந்தது. அப்போ அவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம். அவங்களோட ஒரு தலைமை என்று சொல்லலாம். சில சில குழுக்கள், பிராட்ஃபர்ட்ல இருந்த குழு உண்டு, நியூஹாம்ல இருந்த குழு உண்டு, இளைஞர்கள குழுக்கள். அவர்களுக்கு அவர் ஒரு தலைவர் மாதிரி இருந்திருக்கிறார். தலைவர் பார்க்க ஆலோசனையாக இருந்திருப்பார். அவர் எழுதினதுகளை படிச்சு கொள்வாங்க. அப்படி மிக மகிழ்ச்சியா இருக்கு நீங்கள் அவரை பற்றி சொல்லுவது. என்னென்ன அவருடைய சகோதரி புனிதா பெரும்பராஜா, அவர் என்னோட மிக நெருக்கமாக பழகியவர். அந்த வேளைகள்ல அம்பலவான சிவராஜா சொல்லியிருப்பேன், நீ ஒரு நாளைக்கு நவஜிய கூட்டி கொண்டு வா, நான் ஒரு அவரோட பேட்டி காணும். இந்த மகரந்த சிதறல்ல நான் செய்யணும்னு இவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா அது சாத்தியம் இல்லாம போய்விட்டது. எனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. ஏனென்றா அவர் ஆசைப்பட்டு கேட்டவர், நான் ஒரு பதிவாக்க வேண்டும் என்று சொன்னா இன்றைக்கு அதை பற்றி ஒரு இதா இருந்திருக்கும். கேட்டேன் என்றாலும் அவரோட பற்றி இன்றைய உங்கள் மூலம் கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்குமா. ஏனென்றா அவர் அன்றைய நாள்ல அப்படியான பிரச்சனைகள் இருந்ததாக அவருடைய சகோதரியின் கப்பல்ல வந்தவாம். அந்த நாள்ல பிளேன்ல வரையில அவர் அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருப்பா. நான் என்னுடைய மகரந்த சிதறல் இந்த பேட்டிகான்ற ஒரு நூல் ஒன்று இதண்டினான். அதுல அவரை பற்றிய அந்த குறிப்பு எல்லாம் அவர் அதில் கூறுகின்றார். அந்த மகரந்த சிதறல் நூல்ல அவர் அதை பற்றி எல்லாம் கூறியிருக்கின்றார் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கின்றது. நீங்களும் அதோட செயற்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்துல அது இருந்ததாக நீங்க உங்கள் வாயிலாக கேட்கும் பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியா இருப்பது. இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டு சற்று மாற்றம் தான் எல்லாம் மாறிவிட்டது நினைக்கின்றேன் இல்லையா உங்களுடைய கண்ணோட்டத்துல. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்றங்கள் இருக்குதுதான். வெளிப்படையான இனத்துவேஷங்கள் காட்டுறது குறைஞ்சு போயிருக்குது. எங்களை கருப்பின மக்களை வித்தியாசமாக பார்க்குற தன்மை முழுசா போயிட்டுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ 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 நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் பார்ட்டியும் எல்லாம் கருப்பின மக்கள், மற்ற வறுமையான நாடுகளில் இருந்த மக்களை வேண்டி அழைச்சும் ஒரு சிநேகிதபூர்வமாக நடந்த ஒரு கட்சி. ஆனால் இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற போது அவர்கள் சொல்லுற விஷயங்கள் கொஞ்சம் கவலை தருகிறதா இருக்குது. ரெஃப்யூஜிஸை பற்றி, இமிக்ரண்ட்ஸ் பற்றி என்றால் அவைகளுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. சில வலதுசாரி கட்சிகள் சிலதுகள் வெளிப்படையா அட்டாக் பண்ணினோம்.
ஓ அவையோட போட்டும் பார்லிமெண்ட்ல இருக்கும்போது ஒரு போட்டி தானே, ஆர் ஓ ம்ஹும். முதன்மையா செய்யலாம்னு சொல்லி. ஓ ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா ம்ஹும். சட்டம் எல்லாம் இருக்குது. சட்டம் சட்டம் பாவிக்கப்படுது. ம்ஹும். ரேஷியல் இக்வாலிட்டி கவுன் இமிக்ரே தொழிலில் தொழிலில் நீங்கள் பாரபட்சப்படுத்தப்பட்டால் அதை ட்ரைபியூனலுக்கு கொண்டு போகலாம். அந்த ஓ அந்த இது எல்லாம் இருக்குது. ம். ஆம், சமூக லெவல்ல இன்னும் கணக்கு அஹ், மாற்றங்கள் இருக்குது. மாற ஆமா, மெல்ல வேண்டும். மெல்ல மெல்லமாகத்தானே இப்ப யா, எங்களுடைய மெல்ல மெல்ல எண்ணத்திலேயே உண்மையில. இருக்கிறது. ம். மற்றது அஹ், இளம் பிள்ளைகளை பொறுத்தவரையில அவங்க இதை பற்றி பெரிதா கருதுறது இல்லை. ம். அது ஒரு நல்ல விஷயம். ம். ஆனாலும் அஹ், சில சில இடங்கள்ல, இங்கிலாந்துல ஓ உள்ள சில இடங்கள்ல உள்ள இளைஞர்கள் வலதுசாரி இனத்துவேஷ அந்நிய துவேஷ அஹ், கருத்துக்களுக்கு போகிறார்கள். அதுவும் ம்ஹும். வருந்தக்கூடிய விஷயம். ஓ ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவில் இதுகளுக்கு எதிராக செய்து கொண்டிருக்க வேணும். ம். உறங்க போக. அப்படி கேட்கல, எங்களுடைய சமூகத்தை கூட எடுத்து பார்த்தாலும் அந்த உயர்வு தாழ்வுகள் எங்களுக்குள்ளேயே இருக்கிறது தானே, அது யா, மாற்ற முடியாம இருக்கிறது தானே. யா, அது இளம் பிள்ளைகளுக்குள்ளே அது பெற்றோருடைய விதை என்று நினைக்கின்றேன். அது கூட மாற்றங்கள் அடைய வேண்டும். சில போதிய இளைய இளைய பிள்ளைகள் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் கூடுதலாக மாறிக்கொண்டார்கள். நிச்சயமா. யா, அது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு சந்தோஷமான விடயம் தான். என்றாலும் இந்த இது இருக்கத்தான் செய்கிறது. யா, அடுத்து நீங்கள் இந்த 2018ஆம் ஆண்டு கூட உங்களோட அந்த ஓவியத்துறை அந்த இதுகளை பயன்படுத்தி the last work to to the beach ன்னு சொல்லி பீச். ஒரு இதை வெளியிட்டதாக, அதாவது இங்க இப்ப நீங்கள் போன்ற அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல யா, நீங்கள் என்னத்தை யா. பிரதிபலித்தீர்கள்? ஸோ லாஸ்ட் வாக் டு த பீச். ஸோ கடற்கரை நோக்கிய கடைசி பயணம்னு சொல்லலாம். பயணம். அது ஒரு எக்ஸிபிஷனாக வச்சேன் நான். அது 2009ல் முடிஞ்ச போற போரில் ஆட்கள் தாக்கப்பட்டது. ஆட்கள் ஆட்களை இழந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆட்களை இழந்திருக்கிறோம். ஆம், അതിൻ്റെ அவலத்தை അതിൻ്റെ அவலத்தையும் இந்த 30 அதுக்கு முதல்ல 83ல் இருந்து தொடங்கின போருண்ட போரை பற்றியும் நான் தூரத்தில் இருந்து தான் பார்த்துருக்குறேன். நான் 74 இங்கே வந்தேன்னு சொன்னேன். ஓ அவள் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அதை என்ன தாக்கி இருக்குது. என்னை ம், போல பலரையும் தமிழ் சமூகத்தில் இருந்த பலரையும் அது தாக்கி இருக்குது. ம், ம், ஒரு மனத்தாக்கல், ஒரு இழப்பு, செயலாற்று ஹெல்ப்லெஸ்னஸ், அதெல்லாம் ம், எங்கள் மத்தியில் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போவோம், பார்லிமெண்ட் ஸ்கொயரில் போய் நிற்போம். துயரத்தோட ஆதங்கத்தோட நிற்போம். அப்போ ஸோ அந்த அந்த தாக்கம், அந்த போகிற தூரத்தில் இருந்து பார்த்தது. மற்றது அதை பார்க்கும்போது நான் 74ல் வந்தபோது எந்த வயது வயது வயதுக்கு ஒத்தவர்கள்லாம் அந்த ஆமீன் அடக்குமுறைக்கு எதிராக திரளத் தொடங்கினவர்கள் எந்த தலைமுறை. ஓ அப்போ இங்கே நான் கேம்பெயின்ஸ் செய்திருக்கிறேன். பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸுக்கான விடுதலை செய்ய வேண்டும் என்ற கேம்பெயின், இந்த சுயநிர்ணய உரிமையை பற்றின கேம்பெயின்ஸ், அப்படி 70 80களில் நாங்கள் செய்திருக்கிறோம் இங்கே. ஸோ அந்த ஈடுபாடு இருந்தது. அப்போ இந்த கலை வெளிப்பாட்டாக நான் யோசித்தேன். என்ன செய்ய வேண்டி இருந்தது. கலை வெளிப்பாடாக என்ன செய்யலாம். இந்த ம், முள்ளிவாய்க்கால் இழப்புகளை என்ன மாதிரி வெளிப்படுத்தலாம் என்ற யோசனை. ஸோ நான் அப்போ 2016ல் ஊருக்கு போனேன். அங்கே போய் முக்கியமாக
கிளிநொச்சி, கிளிநொச்சியிலிருந்து பரந்தன் முல்லைத்தீவு ரோட்டால போனது முள்ளிவாய்க்கால் வரையும். அந்த பாதை தான் பொதுவாக அந்த பாதையில தான் மக்களும் போரை விட்டு தப்பித்து போன நேரங்கள், போன பாதை. அந்த மத்தியிலிருந்து கிழக்கு கிழக்கு நோக்கி முள்ளிவாய்க்கால் கடற்கரை நோக்கி ஆக்கள் போன பாதை. அப்போ போனால் பல தடயங்களை அவர்கள் விட்டு போயிருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு காலத்தில் அந்த ரோட்டில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய வாகனங்கள சவக்காலை இருந்தது. அதுக்கு மீறி அவர்கள் வாகனங்களை கொண்டு போக முடியாது, கொண்டு போயும் ஒன்றும் செய்ய முடியாது. பெட்ரோலும் முடிஞ்சுது, ரோடும் அவர்களுக்கு முடியுது, கடற்கரைக்கு தான் போகணும். அப்போ மாட்டு வண்டியிலோ டிராக்டரோ மோட்டார் சைக்கிளோ காரோ ஒன்றுக்கும் உதவி இல்லை. அப்படியான ஒரு அந்த ரோடு அப்படியான ஒரு ரோடு. அந்த ரோட்டில் பல நினைவுகள் இருந்திருக்குது, பல அட்டூழியங்கள் நடந்திருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போடப்பட்டது, மார்க்கெட் கொண்டு போடப்பட்டது, ஸ்கூல்ஸ் கொண்டு போடப்பட்டது. அது எல்லாத்தையும் தப்பி மக்கள் பாதுகாப்பு வலயங்கள் என்று சொன்ன இடங்களுக்கு போனார்கள். அப்படி போகும்போது அங்கேயும் அவர்கள் தாக்கப்பட்டு இறந்தார்கள். பல பல வகையான குண்டுகளும் சொல்லினோம், வாயு குண்டுகளும் பாவிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. அப்போ அந்த செய்திகள் எல்லாம் இந்த மண்டைக்குள்ளே இருந்திருக்குது. என்ன செய்கிறது இந்த இதை வச்சுக்கொண்டு? கவலை கட்டுப்பட்டு கொண்டும் இருக்கலாம். ஆனால் நான் யோசிச்சேன், இந்த கவலை எல்லாருக்கும் இருக்குது. அப்போ நான் யோசிச்சேன், எனக்கு உள்ள கவலையை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி. ஸோ லாஸ்ட் வாக் டு த பீச் அதை பற்றின ஒரு ஒரு ஆவணம் என்று சொல்லலாம். ஸோ நான் போனது, போய் இடங்களை படம் எடுத்திருக்கிறேன், பொருட்களை படம் எடுத்திருக்கிறேன். இறுதியாக வளைஞர் மடத்தில் இருக்கிற சேர்ச்சை படம் எடுத்தினான். மரங்கள் அப்படி அதில் எல்லாம் அழிவுகள அடையாளங்கள் இருந்தது. 7-8 வருஷத்துக்கு பிறகும் கூட. யா இன்னும் இருக்குது. நான் போன வருஷம் போனபோது யாழ்ப்பாணத்தில் சில வீடுகள் பார்த்தினான். அங்கே அந்த அடையாளங்கள் இன்னும் இருக்குது. மரங்கள் இப்போ வீட்டுகளுக்குள்ள வளர்ந்துருக்குது. ஸோ லாஸ்ட் வாக் டு த பீச் அப்படியான ஒரு ப்ராஜெக்ட். அதன் மூலமாக ஒன்று நான் என்ன வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன். அதை காட்டுறதால நான் மற்றவர்களோட அதை பகிர்றேன். பகிரும்போது ஒரு ஆறுதல் வரலாம், எனக்கும் வரலாம், பார்க்குறவர்களுக்கும் வரலாம். மற்றது தூரத்தில் இருக்கிற ஒருவர் இதை செய்யும்போது ஊரில் உள்ள ஆட்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட் மாதிரி. வேற ஒன்றும் செய்யாட்டாலும் நாங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறோம், உங்களுக்கு நடந்ததை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம், அது எங்களுக்கு கவலை தருது என்றதை வெளிப்படுத்துகிறோம். ஸோ அந்த வகையிலேயும் அது முக்கியம். மற்றது இன்னும் தான் பனகாலம் போராட்டத்துக்கு முதல்ல இருந்தே தமிழர்கள் தங்களுடைய கவலைகளை, தங்களுடைய இழப்புகளை சொல்லுறதும் நினைவு கூறுறதும் அரசாங்கத்துக்கு பெரிய சங்கடமாக இருந்தது. அதை மறுத்தார்கள், தடுத்தார்கள். இப்பவும் கூட நீங்க போனீங்கன்னு சொன்னால் பரந்தன் முள்ளிவாய்க்கால் ரோட்ல பார்ப்பீங்க, போலீஸ் இருக்குது, ஆர்மி செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நினைவு கூறுதல் மறுக்கப்படும் போது மே 18 இந்த வருஷம் பரவாயில்ல, முந்தின வருஷங்கள் எல்லாம் மே 18 ஆக்கள் போய் தங்களுடைய இழப்புகளை, உறவினர்களுடைய இழப்புகளை நினைவு கூறுதல் தடுக்கப்பட்டது. கரைச்சல் மிக கரைச்சல் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அப்போ நினைவு கூறுறதும் ஒரு மறுதளிப்பு நினைவு எங்களுக்கு அது ஒரு உரிமை இருக்குன்றது.
ஆமா அது ஒரு நினைவு கூர்றது. இப்ப நீங்க சொல்றது நாங்க தூரத்தில் இருந்து பார்த்தோம் என்றதா அந்த அதை பிரதிபலிப்பதற்காகத்தான் இதை செய்ததுன்னு சொல்லும் பொழுது, இப்ப இந்த உறவுகள் கூட நாங்க புலம்பெயர்ந்து இது உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் கூட எல்லோருமே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களான நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போலதான் நாங்களும் Yeah, எல்லோரும் தூரத்துல இருந்துதான் அந்த வேளையில பார்த்திருக்கின்றோம், பார்க்கின்றோம், செய்திகளை கேட்டிருக்கின்றோம். yeah. அந்த வகையில இப்ப நாங்கள் அத உங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது என்பதை எங்களோட உறவுகளுக்கு காட்ட முடியுமா இப்பொழுது? Oh, காட்டுவீர்களா? okay. எல்லாரும் கூட பார்த்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கின்றேன் இந்த வேளை. Yeah, உங்களிடமும், அது ஒரு கொஞ்ச பதிவாகவும் நேரம் இருக்கும். தாங்கு. Yeah. கொஞ்ச நேரம் தாங்கோ, கனெக்ட் பண்றேன். ஸோ இந்த காட்சி வந்து இப்ப 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 செய்திருக்கிற எக்ஸிபிஷன். அதன் பேர் குங்குமமா இப்ப அண்மையில செய்தது Yeah, குங்குமம். குங்குமத்தை ஸ்லைட்ஸை காட்டுவோம் முதல்ல. அதுல ஒரு படமும் இருக்கு, நேரம் இருந்தால் காட்டுவோம். நான் படம் காட்டலாம். எதை பார்க்க போறீங்க? படத்தை எதென்றாலும் உங்களுக்கு இது வசதியாக இருக்கோ அதை போடுங்க முதல். அதன் பிறகு முதல் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு விளக்கம் சொன்னா சரிதானே, உறவுகள் Okay. பார்த்து கொண்டிருக்கார்கள் உங்கள் வசதியை தெரியுதா? போல. தெரியுதா? சரி சரி. ம். So, இது நான் எந்த லிவிங் ரூம்ல இருந்து பார்க்கிற ஒரு காட்சி. ஓ. இது முள்ளிவாய்க்கால் மார்ச் 2009, போர் முடியறதுக்கு முதல்ல. இது முள்ளிவாய்க்கால் போர் முடிஞ்ச பிறகு. இது ஒரு ஆட்சி பரந்தன் முள்ளத்துக்கு ரோட்ல. இனி வர்ற 4 படமும் முள்ளிவாய்க்கால் சதுப்பு நிலம். ஓ. இனி வரப்போறது வந்து நான் செய்த ஒரு செயலாற்றுகள், கடற்கரையில செயலாற்றுகள், அதுல இருந்து வந்த படம். இது நந்திக்கடல். 2009ல நந்தி கடலுக்கு ஊடாக மக்கள் முள்ளிவாய்க்கால் போறதுக்கு பார்த்தவையல், வடுவாகல் பாலத்துக்கு போறதுக்கு பார்த்தவையல். அந்த போது அதிலேயும் அவர்கள் சுடப்பட்டார்கள். அந்த நேரத்துல இந்த நந்திக்கடல் சிகப்பாக இருந்தது என்று ஆக்கள் சொல்லலாம். இது முள்ளிவாய்க்கால் கடற்கரையில நான் சேர்த்த செயலாற்றுகையில இருந்து வந்த படம். இது செயலாற்றுகையில இருந்து வந்த படம். இது முள்ளிவாய்க்கால் கிராமத்துல உள்ள உடைஞ்ச ஒரு ரோடு. இதாலேயும் ஆட்கள் முல்லைத்தீவு நோக்கி நடந்திருப்பினான். இது வந்து வடுவாகல் பிரிட்ஜ், வடுவாகல் பாலம். இந்த பாலத்தால தான் ஆட்கள் முள்ளிவாய்க்காலுக்கு நடத்தப்பட்டவர்கள். அதன் போது பல அட்டூழியங்கள் நடந்திருக்குது.
அஹ், பல பல கதறல்கள் கேட்டிருக்குது. பல துப்பாக்கி சத்தங்கள் கேட்டிருக்குது. சில தலைவர்கள் இதுல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம். இது வளைஞர் மரம் சேர்ச்சுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரம். 2016 எடுத்த நான். என்ன காரணத்துக்காக அந்த துணி எப்ப கட்டப்பட்டிருக்கலாம் என்ற என்ற ஒரு யோசனை. எனக்கு இந்த படத்தை பார்க்க ஒரு பயம் ஒன்றுக்கு ஒரு ஒரு இளைஞனை போட்டு அடிச்சு அவர் அப்படி பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது. டிவியில பார்த்து நாங்கள் இருக்கலாம் என்ற ஓகே. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரலாம் அந்த உறவுகள் பார்த்து பார்க்கும் போது இல்லையா? அதான் அதான் அதன் அது கலையின் ஒரு ஒரு தொழில். யோசனைகளை கிளறலாம், அதன் மூலம் ஆறுதல்களை கொண்டுவரலாம். ஓ, இந்த குங்குமத்துல நான் குங்குமம் எக்ஸிபிஷன்ல பொருள்களை நான் காட்டியிருக்கிறேன். ஆமா, இது மாதிரி பார்த்திருந்தோம். இது மாதிரி இது மாதிரி இதெல்லாம் அங்க எடுத்த நீங்கள் அங்க போன போது இருந்த இல்ல, எனக்கு ஒரு நண்பன் தந்தது. இதையும் ஒரு நண்பன் தந்தவன். இதை விட இங்க தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது இங்க. அங்க போராட்டம் முடிஞ்சு ஆட்கள் நிலங்களுக்குள்ள அனுமதிக்கப்பட்ட பிறகு சேர்க்கப்பட்ட தடயங்கள் இருக்குது. அதுகளை நான் கண்காட்சியில ஒரு அலமாரியில காட்டினேன். இங்கே நாம் படமா எடுத்து படமா ஆக்கி இருக்கிறேன். மங்குகள், ட்ரேஸ், மூடிகள் பெண்கள் பாவிச்சிருக்கலாம் தங்களோட குடும்பத்துல. இதுகளை அது அப்படி பொருட்களை பாவிச்சிருக்கேன். கடைசியாக இந்த போட்டோகிராஃப வச்சு, முள்ளிவாய்க்காலில் போட்டோகிராஃப வச்சு ஒரு பொருள் மாதிரி நான் செய்தேன். அந்த பொருளின் படம் தான் இது. இவற்றை விட பொருள்களை காட்டியிருக்கலாம். இடிபட்ட விடுபட்ட யாழ்ப்பாணத்து வீடுகளை காட்டியிருக்கிறேன். அதை விட ஒரு வீடியோவும் செய்திருக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி இல்லையா? நாங்கள் பேசி கவலைப்படுறதை விட அத ஒரு கலை வடிவத்துல கொண்டு வந்து நீங்கள் பதிவாக்கி இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். எங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? நீங்கள் பதிக்கலாம், நீங்கள் போடலாம். வேற இருக்கா? மற்றது நாங்க பேசி அந்த குங்கும பற்றி இதென்றாம் நீங்கள் குங்குமத்தை பற்றி அதை கொஞ்சம் கூறலாம். அந்த பெண்கள் எத்தனையோ கணவர்களை இழந்த பெண்கள் இலங்கையில வாழ்றதாக நீங்கள் அறிந்ததாக கூறியிருந்தீர்கள். அதை பற்றியும் கொஞ்சம் நாங்கள் பேசலாம் இல்லையா? படத்தை பார்த்துட்டு செய்வோமா? பார்த்துட்டு செய்வோம். பார்த்துட்டு நாங்கள் ஒருமித்து நீங்கள் எல்லாத்தையும் அதை பதிவாக்கி விட்டுட்டு நாங்கள் பேசுவோம். ஓ, இது நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா? குங்குமம் போடட்டா? போடலாம், நிச்சயமா போடுங்க, கட்டாயம் போடுங்க. 7 நிமிஷம் எடுக்கும். எடுக்கலாம், பரவாயில்ல. இது ஒரு பதிவு தானே, நாங்கள் அதை பதிவாக்கி வைப்போம். திருநடா மோகன் அவர் ஆரம்பத்திலே கூறியிருந்தார், நான் சொன்ன போது. அமைதியாக கேட்கலாம்.
சிறிய மன்னிப்போடு ஆடியோ இருக்கிறதா இருக்கு? ஆ, ஆடியோ இருக்குதா? சத்தம், ஒலி? இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஏறும். இல்ல, எங்களுக்கு எந்த ஒலியும் வர இல்ல. அதனாலதான் கேட்டு ஆ, நீங்கள் சவுண்ட் ஷேர் ஓகே பண்ண வேணும். ஷேர் சவுண்ட் பண்ணுங்க. ஓகே. அது பாருங்க பாருங்க. ஜூம்ல வந்து சவுண்ட் ஷேரை போட்டு திருப்பி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜூம்ல போய் அந்த மோ ஆப்ஷன் இருக்கும், 3 புள்ளி மோ, கடைசி கீழே கடைசி ஆப்ஷன் பாருங்க. 3 டாட்ஸ் இருக்குது கீழே ஜூம் இந்த பாட்டம்ல. ஓ, இல்ல, நீங்க ஷேர் ஸ்கிரீன்ல இருந்தோன்னா இது இல்ல, மற்ற பேஜ் ஆம், இது இல்ல. நீங்க வீடியோல இருக்கிற பேஜ்ல மற்ற படமுள்ள பேஜை கிளிக் பண்ணுங்க. பாருங்க. இதா எங்களுக்கு தெரியவில்லை. நீங்க இது வந்து ஜூம் இது இல்ல. நீங்க இப்ப விஷுவல் போட்ட பேஜை ஒரு கிளிக் பண்ணுங்க. மேல டாப்ல எது? விஷுவல் போட்டீங்கல்ல, உங்களோட குறும்படம் போட்ட அந்த பேஜை ஒரு மேல் ஓகே. டாப்ல. யா யா அதுக்கு பிறகு ரைட். I'll go back. ரைட். இப்ப பாருங்க, ஜூம் இந்த பாட்டம் லைன்ல லாஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஹேண்ட் சைட்ல 3 டாட்ஸ். ஜூம்ல அந்த 3 டாட்ஸ் அமர்த்திக்கல. அதுல கேட்கும் உங்களுக்கு ஷேர் சவுண்ட் வந்து. உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மைக், வீடியோ சொல்லி ஒரு 6-7 மெனு வரும். கீழே பாட்டம் மைக்ல ஸ்டார்ட் பண்ணி வீடியோ அப்படின்னு வரும். அதுல லாஸ்ட் ஆப்ஷன் 3 டாட்ஸ் இருக்கும், ஒரு ரவுண்டுல 3 டாட்ஸ். Zoom quick time player. Sorry, no. ஷேர் சவுண்ட். தெரியுது இல்லையா? No, நான் புள்ளையான இடத்துல பார்க்கணும். ஜூமை கிளிக் பண்ணுறோம். ஜூமை கிளிக் பண்ணா ஓ, இந்த 4 மூன்று டாட்ஸ் வரும் கீழே பாட்டம். no. Audio. Hold on. I'll try and get. மன்னிச்சு கொள்ளுங்க. Sorry. Uh, sound is not going. You can go. They can't hear you or what? They cannot hear the sound from the. Hang on, you're on 2Zoom, so it's.
Hello, Kimmy. Okay, now can they hear you? கேக்குதா? இல்ல ப்ளே பண்ணுங்க, வீடியோ ப்ளே பண்ணுங்க. Let's We can hear Savesh and Anna's voice, only the visual. We can see the visual, but on the visual we can't hear the audio. So we need to share sound on the Play it on here. yeah. Okay. Pull out. Yeah, play because பண்ணுங்க. audio isn't working on there. Your audio is not working on here, so they won't be able to hear it. Okay. How do I do it? Okay. இல்ல, we can't You hear. can't hear it. Oh, You can't Yeah. hear it, right? no sound. Yeah. Okay. You want to eject it properly. Yeah. பாருங்க, நான் மாத்துறேன். Okay. லேப்டாப்புக்கு கொண்டு வரேன். I think you need to do everything on this laptop. Yeah. Do you have input? Sorry about this. Okay. பரவாயில்ல, அது பரவாயில்ல. பிரச்சனை இல்ல. Where is it? Presentation. Presentation. Yeah. Just give up on this. Yeah. I'll close this. Okay, and then you're using share screen. Did it do it? Sorry, everyone. Station is over there. தமிழா போடுங்க வரேன். இல்ல, இப்ப இது கேத்தரின் ரோடு, இதுக்கு பேரலா ஹை சீட் போகுது. இப்படி பண்ணுங்க, இதுல போய் டாப்ல முடியும், அங்கால ரோடுக்கு போகாம. சாரி, கேக்குதா நவஜோதி? இல்ல எனக்கு கேட்கல. கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்க. அந்த அன்மியூட் பண்ண மாதிரி கிடக்குதுல. இது வந்து ஏதாவது சத்தம் வருதா? ஒண்ணும் வெறி இல்ல. Unmute. இப்ப வருது. வந்து போ. ஒரு கேர்ள் பாடி இருந்தான்னு சொன்ன நீங்கள் என்ன? இதுதான். ஆனா வெறி இல்ல. வெறும் அலைந்த சத்தம் கேக்குதா? எனக்கு ஒன்றும் கேட்கல. ஓகே, அப்ப வேணுமெண்டா நான் அனுப்ப வேணும் உங்களுக்கு. இப்ப தெரியுது. கொஞ்சமா தான் வரும், மெதுவா. இப்ப வருது. ரைட்.
நீங்க ப்ளே பண்ணுங்க, நாங்க அதை எடிட் பண்ணி சேர்த்துட்டு அப்லோட் பண்ணலாம். நீங்க ஓகே. திரும்ப போதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? முடி முடிவுக்கு வருது. ஒரு 3-4 ஸ்டில்ஸோட முடியும்.
ஷேர் பண்றத ஸ்டாப் பண்றேன். ஆமா. நன்றி. உண்மையாக ஒரு நல்ல ஒரு பதிவு இது. முள்ளிவாய்க்காலின் அந்த அவலங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களோட கற்பனைக்கு அதை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஓவியமாக அந்த நினைவை அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்தீர்கள். உறவுகள் சார்பில் நமது லண்டன் தமிழ் வானொலி சார்பில் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த குங்குமம் என்ற ஒரு பெயர் நீங்கள் அதுல சூடி இருக்கிறீர்கள். அதுல குங்குமத்தையும் அதுல போட்டு அந்த பழத்தை அதை பற்றி கொஞ்சம் விளக்குவீர்களா? நான் 2018ல லாஸ்ட் வாக் டு த பீச் செய்த பிறகு யோசிக்க தொடங்கினேன். போரின் முடிவில் இந்த ஒரு ஒரு புள்ளி விவரம் வந்தது. யாருது? ஹலோ, இல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு புள்ளி விவரம் வந்தது. அந்த போரின் முடிவில் 90,000 விதவைகள் இருந்ததாக. அது வடக்கிலையும் கிழக்கிலையும் 90,000 விதவைகள் இருந்தது. அது ஒரு கடைசி போரில் மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னுக்கு நடந்த போரில் 30 வருஷத்தில் அப்படியே நடந்திருக்குது. அதை யோசித்த போது அப்போ அவ்வளவு தமிழ் பெண்கள் பெரும்பாலும் குங்குமம் போட்டுபவர்களாக இருந்திருப்பார்கள். எல்லாரும் இல்லை, பெரும்பாலும். அது பிறகு அந்த 30 வருஷத்து சம்பவங்களை பார்த்தால் 90,000 இந்த முள்ளிவாய்க்கால் கொடூரத்தில் 40,000 to 80,000 பேர் இறந்ததாக UN கணிப்பீடு சொல்லுது. அதை விட 100,000க்கும் மேலான மக்கள், சில 150,000 150,000 அப்படியான ஆட்கள், அப்படியான நம்பர் மறைஞ்சு கணக்கில்லாமல் மறைக்கப்பட்டிருக்கார்கள். unaccounted for இருக்குது. பிறகு அதே காலத்தில் அந்த காலகட்டத்தில் 87ல் இருந்து 90ல் ஒரு 100,000 இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மற்றது கடைசி யுத்தத்தில் எங்கள் தமிழ் மக்களோட இழப்பு 80,000 இருந்தாலும் போராளிகளையும் அவர்களையும் சேர்த்து பிறகு மிலிட்ரி லாஸஸையும் பார்த்தோம் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கையில் செத்திருக்கிறார்கள். ஆட்கள் சாகும்போது பெரும்பாலும் இவர்கள் ஆண்களாக இருந்தால் மகன்களாக இருந்திருப்பார்கள் அல்லது கணவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த பெண்கள் தான் இந்த இழப்புகளை தாங்கி இருக்கிறார்கள். எல்லாரும் தாக்கப்பட்டாலும் ஒரு கதைக்கும் போது ஒரு குறியீடாக அனுமானத்துக்கு பெண்கள் பெரும்பாலும் தாக்கப்பட்டிருக்கார்கள். அந்த தாக்கத்தை ஏற்றி இருக்கிறார்கள், தாங்கி இருக்கிறார்கள். அதோட குங்குமம் அணிவது விடப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அந்த தங்களோட மிஞ்சி இருக்கிற குடும்பங்களையும் வீடுகளையும் காணிகளையும் ஏற்கிற பொறுப்பு அவர்களிட விழுந்திருக்கும். அது ஆமியிட தாயா இருந்தா என்ன, எல்டிடி போராளியின் தாயா இருந்தா என்ன, அல்லது முந்தி நடந்த ஜேவிபி மார்க்க தாயா இருந்தா என்ன, அவர்களுக்கு அந்த பொறுப்பு விழுந்திருக்கும். அதை ஏற்று பெண்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இப்போ பிஸ்னஸ் செய்யணும், தோட்டம் செய்யணும், கிளீனிங் செய்யணும். ஸோ அந்த இழப்புகளையும் யோசிக்கிறேன், பொறுப்புகளையும் யோசிக்கிறேன். யா ரெண்டையும் யோசிக்கணும். இழப்பு அது துயரம். பொறுப்புகள் ஏற்று ஆட்கள் சீவியத்தை கட்டி எழுப்புறது ஒரு ஒரு நல்ல விஷயம், கஷ்டமான விஷயம், நல்ல விஷயம். அதையும் நாங்கள் யோசிக்கணும். ஸோ அதைத்தான் குங்குமத்தை ஒரு குறியீடாக பாவிச்சிருக்கிறேன். அந்த குங்குமத்தின் குறியீட்டை எல்லாருக்கும், எல்லா இழப்புகளுக்குமாக யோசிக்கிறேன். யா ஏன்னா குங்குமம் ஒரு அன்பு பற்றினது, மங்களம் பற்றி, சந்தோஷம் பற்றினது, காதல் பற்றினது, யா ஆட்கள் ஒன்று கூடுதல் பற்றினது, சுபீட்சம் பற்றினது. அந்த குறியீடுகள் எல்லாம் குங்குமத்தில் இருக்குது. ஆகவே குங்குமம் ஒரு நல்ல குறியீடா மங்களமான ஒரு குறியீடு நீங்கள் அதுக்கு வச்சு ஒரு மகிழ்ச்சிப்பட்ட முயன்று இருக்கின்றீர்கள். ஆமா, நீங்க கூறியது அந்த நினைவுகளை பதிவிய வைத்தது மிக மிக பெரியது. நாங்கள் எங்களுடைய உறவுகளை இறங்கி செல்வதால் நமது திரு ராமோகன் அவர்களையும் அழைத்து அருமையான ஒரு காட்சியை நீங்கள் கஷ்டப்பட்டு செய்து அங்கு சென்று அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த முள்ளிக்கா வாய்க்கால திரும்பவும் அந்த நினைவு கொண்டு வந்து அழகாக உங்களோட கலை தன்மையோட அதை பிரதிபலிச்சிருக்கீங்க. அந்த சூரிய ஒளி, அந்த பெண்கள், அந்த வயது போன அம்மா, அங்கு பாதிச்ச பொருட்கள், இதெல்லாம் ஒரு முக்கிய ஒரு வரலாற்று பதிவாக நீங்கள் அதை பதிந்திருக்கின்றீர்கள். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி கூறி திரு ராமோகன் மற்றும் உறவுகள் இணைந்திருப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் சபேசர்னா. நீண்ட கால வருடத்துக்கு பிறகு காண்றன். ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டீங்களோன்னு சிந்திச்சதுண்டு. கொஞ்சம் சீரியஸான விஷயம் காய்ச்சபடியாக கொஞ்சம் கேஷுவலாக பேசிட்டா. எனக்கு உங்களிடம் இருந்து ஒரு பார்ட் 2 தேவை. அது இப்போ நீங்கள் 74 வந்ததா சொன்னீங்க. ஓம். அப்போ நீண்ட வருடம் ஒரு கதை ஒன்று எழுத தொடங்கிக்கு முன்னமே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. அந்த கதையை எழுதி அது கிளைமேக்ஸுக்கு போய் உச்சக்கட்டம் போய் அதெல்லாம் முடிஞ்சு போய் திருப்பி அந்த புத்தகத்தை விரித்து பார்க்குற பக்கங்கள் தான் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சுது. ஆகவே அதில் உங்களுடைய பார்வையில் இந்த இலங்கை இன்றைய கால வரையான பயணத்தில் ஒரு 40 ஆண்டுகள் உங்களோட ஒரு ரீகன்சிலியேஷன் ஒன்று உங்களிடமிருந்து உங்கள் பார்வையில் நான் தனியான நிகழ்ச்சியில் அறிந்து பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன். ஏனென்றால் பலருக்கு பல கோணங்கள், பலர் இது மறந்துட்டார்கள். இப்போ கனவேர் டிக்கெட் போடி நம்ம நல்லூர் திருவிழா இப்போ ஜூனுக்குள்ளே போனால் சீப்பாக போயிட்டு வரலாம், அல்ல செப்டம்பர் பிறகு போவோம் என்றதாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. ஆனாலும் வந்த பாதையில் இன்றைக்கும் அந்த ஆர்வத்தை தொடர்றீங்கள் என்றது ஒரு மகோன்னதமான விஷயம். தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனாக பேசுகிற போது அதுக்கு தலை சாய்த்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது பெரிய விஷயம் அது. ஆனாலும் ஒன்றும் நடக்க இல்லை, அழிஞ்சு போனோம். அழிஞ்ச நினைவுகளை கூட துச்சமாக மதித்து நான் இன்றைக்கு அந்த ஃப்ளேவர் தான் தர்றேன். நான் உங்களோட பாட்டோட கொஞ்சம் ஆழமாக பேச வேணும். 2010ஆம் ஆண்டில் கிடைச்ச பெரிய தகவல்கள், போராடிய போராளிகள் தங்கள் ஊரிலே வசிக்க முடியாத சூழலில் அதே சமூகத்தால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். பலர் சோகமான கதை. முன்னர் நம்பவில்லை, பின்பு எனக்கு ஆதாரங்கள் கிடைத்த போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உடலை விற்க வேண்டிய சூழல் வந்தது. அதுக்கு வெளிநாட்டில் இருந்து போனவர்கள், குறிப்பாக நான் வாழ்கிற ஈஸ்டர்ன் பக்கத்தில் இருந்து கூட சில பண முதலைகள் போய் அங்கு அதை அனுபவித்து வந்தார்கள். அந்த பெண்களும் வழியில்லாமல் நின்ற ஆண்களும் துப்பாக்கி ஏந்தி களமுனையில் போராடி உயிரோடு தப்பித்தவர்கள். சிலர் சயனைட் அருந்தவில்லை, சிலர் துப்பாக்கியை போட்டுவிட்ட சரணடைந்தவர்கள். இப்படி பல கோலம். இது என் பார்வையில் மிக பாரதூரமான
ஒரு சொல்வதற்கே கூச்சப்படுகிற ஒரு சமூகமாக நான் பார்க்குறேன். அதோட இதை நிப்பாட்டிடுறேன். நீங்கள் கடந்து வந்த பாதையை தான் நாங்கள் பார்க்கணுமன்றது ஒரு தமாசுக்காக சொல்கிறேன். இப்போ குங்குமம் சிறப்பு நீங்கள் சொன்னது. ஆனால் இலங்கை தமிழ் பெண்கள் எல்லோருமே குங்குமம் அணிவதில்லை. நவஜோதியிடமும் கேட்டு பார்க்கலாம், பலர் இல்லை. அது ஒன்று. மற்றது சமயங்களால் பிளவுபட்டு வெளிநாட்டு கடவுளர்களை கும்பிட்டு வெளிநாட்டு பெயர்களையே வைத்து தமிழ் அல்லாத பெயர்களை சூடிக்கொண்ட எங்கள் சமூகம் பிளவுபட்டு நிற்கிறது. ஒவ்வொரு சமயமும் இலங்கையில், எனக்கு இந்தியா ஆசிய நாடுகள் தெரியாது, இலங்கையில் ஒவ்வொரு சமயமும் 7, 8, 9, 10 கூறுகளாக பிளவுபட்டு கொண்டு போகிறது. அதில் அப்படி என்ற போது குங்குமம் அடையாளமாங்கிறது புதிய ஒரு சிந்தனை, அதை விடுவோம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட விஷயம் நல்லா இருந்தது. அது ஒரு அன்பின் அடையாளம், ஒரு பாசத்தின் விடயம், ஒரு திருமணத்தினுடைய ஒரு பெண்ணுக்கு ஒரு அணிகலன், காவல், அது இழந்த பெண்கள் என்று நீங்கள் சொன்னது சிறப்பாக இருந்தது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆடியோ கிடைக்கல என்று நினைக்கிறேன். நீங்கள் நவஜோதி அவர்களுக்கு லிங்க் அனுப்பி வையுங்கோ. முடியுமாக இருந்தால் நாங்கள் அதில் வளமையாக ஒரு நிகழ்ச்சியும் எடிட் பண்ணதில்லை 36 வருஷமாக. ஆனால் இந்த முறை எடிட் பண்ண வேண்டாம், இடைக்கில் அந்த கேப் வந்துட்டு அப்போ அந்த உங்களோட யூடியூப் அதில் இன்சர்ட் பண்ணுறோம். அது ஒரு சின்ன தகவல். இரண்டாவது, நீங்கள் அறிமுகத்திலோ நீங்கள் செய்த பணிகள் சொன்னீங்கள். இஎஸ்சி என்ற பெயர் வரையில்லையே, ஈழம் சொலிடாரிட்டி கேம்பெயின் என்ற பெயரை உச்சரிக்க இல்லையே. அது எல்லாத்தையும் நினைச்சு இருக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் உங்களை முதலில் சந்தித்ததும் கடைசியாக சந்தித்ததும் இந்த இஎஸ்சியில் தான். ஒரு கேம்பெயின் டாக்டர் ஆறுமுகம், மிஸ்டர் பாலராஜா எல்லோருமே இப்போது அமரர்கள் ஆகிவிட்டார்கள். நீங்கள் சிலது காலம் அதற்கு தலைமை பதவியை எடுத்து நடத்தினீர்கள். என்னை பொறுத்தவரையில் சிறுவன் நான் அப்போது, நீங்களும் அப்படித்தான் இளையவர் தான். ஆனால் இந்த பின்னர் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கல, நாங்கள் அப்போவே இந்த யுத்தத்தை விட்டுட்டு நாங்கள் ஓடி இருக்கணும் என்றது இஎஸ்சி என்கிறது அழிக்கப்பட்ட போது. அது ஒரு சொல்லு தமிழில் பாவிப்பார்கள், அதீத, அதாவது ஏக பிரதிநிதித்துவம் என்கிறது சூழப்பட்ட போது என் போன்றவர்கள் சுதந்திரத்தை இழந்தோம். இது 90களுக்கு முற்பட்ட காலம், 86, 87. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு ஈழத் தமிழர்களை சரிபிழைகளுக்கு அப்பால் ஒரு இயக்கத்தின் பேரில் அழைக்கின்ற ஒரு சிக்கல் ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டது. நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது சாதகமான பதிலை இன்று தந்திருந்தால் நான் தலை சாய்த்து அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நாங்கள் தோற்றது வெற்றி அல்ல, போராட்டத்தில் தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, போராடியது தான் உண்மை. ஆனால் அதனுடைய விளைவுகள் அன்றையதை விட இன்று கையேந்தி பிழைக்கின்ற யூடியூபர்களிடம் கையேந்தி பிச்சை கேட்கின்ற, ஓப்பனாக பொம்பளை பிள்ளைகளையும் வயதுவர்களையும் காட்டி காசு கேட்கிற ஒரு அவலமான சூழலுக்கு சேர்ந்த போது நாம் அன்று இஎஸ்சி போன்ற ஒற்றுமை அமைப்புகள், அதாவது அது இஎஸ்சி எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு அமைப்பு. அதுக்கென்று தனியான அரசியல் பாதை அல்ல. அவர்கள் கேம்பெயின் ஃபார் ஈழம் பீப்புள், ஈழம் சொலிடாரிட்டி கேம்பெயின். அன்றிலிருந்து 90 என்று சும்மா வைத்தாலே இன்றைக்கு 35 வருஷமா நாங்கள் ஒரு இடத்திலையும் ஒரு கட்டமைப்பிலையும் உடன்படையில்லை. பிறகு என்ன இன்றைய தோல்வியை வெற்றியோ நாங்கள் அலசுவதுங்கிற பார்வை இருக்கிறது. அதனால்தான் ஆரம்பத்திலிருந்து உங்களோட பேரை இவர் நவஜோதி அவர்கள் எழுதுகிற போது யாராக இருக்கலாம் இந்த சூன சவேசன், ஆனால் இன்று பார்த்தபோது கண்டுபிடிச்சிட்டு உருவத்திலும் சில மாற்றங்கள், சிரிப்பு மாறையில் அப்படி இருக்கிறீங்க. ஆனால் எத்தனை அறிவுஜீவிகள் ஒருங்கிணைத்து இணைந்திருந்த பாதை. அண்மையில் ஸ்கொட் அமைப்பின் ஒரு பிரதிநிதியை இதே நிகழ்ச்சியில், இன்னும் நிகழ்ச்சியில் இதே காட்டில் சந்தித்தோம், புலசமூக நிஜங்கள் என்ற நிகழ்ச்சியில். அப்போது அன்றைய காலத்தில் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அது ஒரு பிழையான சரியான நடவடிக்கை தெரியல, கூப்பிட்டு சபையோர் மத்தியில் டிபேட் வைப்பார்கள், நல்லா கதைச்சு பாயிண்ட்ஸ் எடுபட்ட ஆக்களுக்கு பணம் கொடுப்பார்கள். அப்போவும் நான் சின்ன பையன், ஒரு பெருமையா சொல்றேன், நான் பேசிய அணிகளுக்காக காசு வாங்கி இருக்கிறோம். ஆனால் ஒரு பெனி கூட நாங்கள் கையாண்டதில்லை. நாங்கள் அப்போது ஸ்டூடெண்ட் விசால இருந்த நாங்கள் ஸ்கொட்டை பிழை என்று சொல்லவில்லை,
தமிழ் பேசும் மக்களுடைய மென்டாலிட்டி, மனநிலை பிழை. Yeah. அது விடுதலைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற போது இதெல்லாம் கேள்வி கேட்காமலே நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் 95ஆம் ஆண்டு என்னை பொறுத்தவரையில் கெட்ட போரை வேருடன் சாய்ப்போம் என்று சொல்லி பலரை அணுகிய போது தோல்வியுற்று நான் இனி ஐரோப்பிய தமிழன் என்று என்னை பேர் மாற்றிக்கொண்டேன். இப்போ நீங்கள் இலங்கை பற்றி கேட்டீங்கன்னா எங்கே இருக்குன்னு தான் கேட்பேன். எங்கே இருக்குது? ஏனென்றால் அப்போ நாங்கள் சின்னாக்கள், ஆனால் எங்களை விடவும் ஆழமாக 68க்கு பிறகு கப்பலில் வந்த சமூகம் கூட இங்கு இருக்கிறது. அந்த நேரமெல்லாம் கையணைத்தார்கள். அவ்வளவு பேரும், சிலர் மட்டும் போராட்டத்தை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தார்கள், பலர் ஒதுங்கி விட்டார்கள். அப்போ இவ்வளவும் நான் சொல்றது முழுக்க இங்கிலாண்டுன்ற கதை, லண்டன் இங்கிலாண்ட கதை. நான் ஊருக்கு போகல, ஐரோப்பாவுக்கும் போகல. எங்களுக்கு கண் முன்னையே கூட நாம் இதுக்கு எங்களுக்கு தூர பார்வையில் தெரிஞ்சிட்டது இது சரி வராதுண்டு. அப்போ இப்போ ஒரு 4-5 லட்சம் பேர் மண்ணுக்குள்ள புதை உண்டு போச்சுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். அப்பாவி பொதுமக்கள், போராளிகள், மாற்று இயக்கங்கள், இன்னும் எத்தனை பேரோ தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக மனிதர்கள், நீங்கள் சொன்னீங்க மனித உரிமைகள் விஷயங்கள்ல தீவிரமாக ஈடுபடுறீங்க. அந்த மனிதர்கள் அந்த உயிர் நேயமே இல்லாமல் போயிட்டு கிடைச்ச சில வெற்றிகளை வைத்துக்கொண்டு அதை கொண்டாடும் போது நானும் அடிபணிவேன். நிச்சயமாக அவர்களோடு பின்தொடர எல்லாரோடையும் தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. யாராவது ஒரு படித்த பைத்தியம் ஒன்று அரசியலுக்கு வந்துட்டா இவர் தான் அடுத்த மேதகு 2 என்கிறார்கள். இவ்வளவு செய்திகள் வருகிறது, சிக்கலாக இருக்கிறது. உங்கள் நிகழ்ச்சியில் இதை பரிவாக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். 95க்கு பிறகு எனக்கு எந்த மனிதன் என்றதுக்கு பிறகு எனக்கு எந்த இதுவும் தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளைகளோட வேலை செய்யல தமிழை மொழியை அடையாளமாக மட்டும் எடுத்துக்கொண்டேன். சரி, பிள்ளை இருக்கலாம். இதை மட்டும் நாங்களும் இங்கே இப்பவும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். மற்றும்படி இதுக்கு செய்யவில்லை. அதனுடைய நீங்கள் போன்றவர்கள் இந்த கதை எழுத முன்னர் 50களில் 48ல் இருந்தே அங்கு இலங்கையில் தமிழ் சமூகம் ஓரம் கட்டப்பட்ட வரலாறு இருக்குது. ஆனாலும் யுத்தம் என்கிறது கையெடுத்து 45 வருடங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் அவ்வளவு எல்லாத்திலையும் பயணிச்சிருக்கிறீங்கள். ஆனால் நிறைவில் நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கள். இது உங்களுடைய திருப்தி, அதாவது இந்த விஷயத்தை தடயமாக்க வேண்டும், பதிவாக்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமாக சொன்னீங்கள், அந்த மக்களுக்கு நாங்கள் அக்கறையோடு இருக்கிறோம் என்கிறதையும் இது அடையாளப்படுத்தும் என்பதனால் இந்த வடிவங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்கள். புகைப்படங்கள் இவற்றை தொடர்ந்திருக்கிறீங்கள் என்றது அதுக்கும் சேர்த்து தலை சாய்க்கிறோம். ஏண்டா கனவேர் அதை மறந்தும் கன ஆழமாயிடுச்சு. இப்போ சொல்லுங்க. இவைகள் மறக்கப்படக்கூடாது. அது ஒன்று. நீங்கள் பல விஷயங்களை சொன்னீங்கள், தீவிரமான விஷயங்கள். அவை அலசப்பட வேணும், கதைக்கப்பட வேணும். போராளி பெண்கள் நடத்தப்பட்ட விதம், சமூகம் அவர்களை ஏற்காதது, அதெல்லாம் பதியப்பட வேணும், கதைக்கப்படவும் வேணும். ஒரு விஷயத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்கள் என்னும்போது நாங்கள் தோத்து போனோம்ன்றதை எனக்கு ஏற்கிறது கஷ்டமா. போராட்டத்தில் வெற்றி தோல்வி கிடையாது தானே, அது சமகாலத்தினுடைய நிதர்சனம், அது உண்மை. அதை நாங்கள் வெற்றி தோல்விக்குள் அகப்பட முடியாது. அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் வெற்றியும் அடையவில்லை, தோல்வியும் அடையவில்லை. ஒரு விஷயம் நடக்க இல்லை. இன்னும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் இன்னும் அலசி பார்க்க இல்லை. மனம் தொடர்ந்து மற்ற வெவ்வேறு குரூப்ஸ் இருக்கணும். அவர்கள் எல்லாம் உண்டா கதைச்சதும் இல்லை, மக்கள் மத்தியில் அப்படியான கதையும் இல்லை. அது பிரச்சனை. ஸோ கடந்த காலத்திலிருந்து என்ன பாடம் படிச்சிருக்கிறோம்ன்றது இன்னும் தெரியல. அந்த விஷயம் நடக்க இல்லை. இன்னும் ஆட்களுக்கு கஷ்டமா இருக்கு. ப்ரோ டைகர்ஸ், ஆன்டி டைகர்ஸ். அப்படி இருக்கும்போது நாங்கள் உரையாடல நடத்துறது ஒரு சின்ன விஷயம் அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு மீள் பார்வை தான் பார்க்க சொல்கிறேனே தவிர இதில் யார் சரி யார் பிள்ளை என்ற விமர்சனம் நாங்கள் வைக்கக்கூடாது. அதனால் இயக்கங்கள் மீது பழி சுமத்தை விட
பொதுமக்களாகிய நாம் விட்ட தவறை இப்போ அலச வேண்டும். ஏன் கேள்வி கேட்கல, ஏன் சில விஷயங்களை பாருங்க. ஏசி அழிந்ததோட, ஏசி நிறுத்தப்பட்டதோட, இளம் தொழிலாளி கம்பெனி நிறுத்தப்பட்டதோட கருப்பு ஜூலைக்கு நாங்கள் ஒரு மத்திய லண்டன்ல எங்களோட எதிர்ப்பை காட்டுறதை கூட கையை விட்டுட்டோம். இப்ப புதிய புதிய ஜூலைகள், புதிய புதிய மேகள், புதிய புதிய நவம்பர்கள் எல்லாம் இப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றன. அப்போ ஒரு 6 சப்ரா சட்டில்லாவோ எனக்கு சரியா உச்சரிக்க தெரியல, பாலஸ்தீனம் 70-80 ஆண்டுகளை கடந்தும் இன்று அதை நினைவுபடுத்துகிறார்கள். அதே போல இஸ்ரேலிய சமூகமும் தனக்கு ஏற்பட்ட வடுவை இன்றும் கூட ஆன்டிசெமிட்டிசத்தின் மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய ஒன்றை தவற விட்டுட்டு புதிய அடையாளங்களை தேடிய போது நாங்கள் பிளவுபட்டுட்டோம். எங்கட அடையாளமும் எங்களோட ஊக்கமும் சிதைஞ்சு போச்சல்லான்னு. அதை நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்களோ நானோ நவஜோதியர்களோ ஒரு இயக்க சார்பு எதிர்ப்பு என்பதை விட அதெல்லாம் தேவையில்லை, அது முடிஞ்ச கதை. இனி அதை கதைச்சும் பிரயோசனம் இல்லை. ஆனால் மக்களாக அந்த சமூகம் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை, விழிப்புணர்வு இல்லை, எங்களுக்கு கேள்வி கேட்க பயம், இவை போன்றவை இனியும் பேசப்படாட்டி இன்னும் சில பைத்தியங்கள் எங்களை தலைவர்களாக நினைக்க பண்ணுவார்கள். அதனால்தான் நாங்கள் இருக்கிறேன். இயக்கம் அல்ல, இதில் இயக்கத்தில் பிள்ளை சரி எங்களுக்கு பேசுவதற்கு உரித்தும் அல்ல. நாங்கள் போராடவில்லை, நாங்கள் இழப்பையும் சம்மதிக்கவில்லை. ஆனால் வெளிநாட்டில் இருந்த மக்கள் ஏன் மௌனமானோம்? எங்களுக்கு தெரியுது பிழையா போறோம் என்று சொல்லி. ஆனா கூப்பிட்டு தம்பி அண்ணன் வாங்கோ, தங்கச்சி அக்கா இருங்கோ, பேசுவோம் என்ற முயற்சி கூட எடுக்கவில்லை. இதைத்தான் நான் ரீகன்சிலியேட் பண்ண வேணும் என்று உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். சரி, மிக்க நன்றி. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க, நான் எனக்கு கேட்கிறேன். இவ்வளவுதான் என் மனசுல இருக்கு. என்னை பொறுத்தவரையில இந்த மறுபரிசீலனை முக்கியம். மக்கள் மத்தியிலேயும் அது இருக்க வேணும், எஞ்சி இருக்கிற குழுக்கள் மத்தியிலேயும் அது நடக்க வேணும், எல்லா வகையிலும் நடக்க வேணும். அதுல எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா நான் இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கலைஞனாக. இந்த குங்குமத்தை காட்டினது அதை அணுகிறது, அதை கதைக்க முடியாத, கதைக்க கஷ்டப்படுற விஷயங்களை கலை மூலமாக சொல்லுறது இல்லை, ஒரு வழியை ஏற்படுத்துறேன். அந்த வெளியில ஆட்கள் சிந்திக்கலாம், வெளியே கொண்டு ஆட்கள் கதைக்கலாம். இப்ப இந்த எக்ஸிபிஷனை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன், ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல எல்லா பிரிண்ட்ஸும் இருக்குது. அந்த பொருட்களையும் படங்களாக்கி இருக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு போய் ஆட்களோட இதை காட்டி கதைக்க யோசிக்கிறேன். அதை கதைக்கும் போது சிங்கள ஆர்டிஸ்டோடையும் கதைக்க யோசிக்கிறேன். கதைக்கும் போது பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லி. அது எந்த பங்களிப்பு. ஆனா நீங்க ஒரு பார்ட் 2 செய்ய போறீங்கன்னு சொன்னா நாங்க கதைக்கலாம், அதெல்லாம் கதைக்கலாம். கொஞ்சம் மனம் திறந்து பேசுவோம். நிச்சயமாக. நீங்கள் ஜூன் 21 லவுட்டன் M11 லைக்காட மஞ்சள் ரெஸ்டாரண்ட் கிரவுண்டில் நாங்கள் 500வது பொன்மாலை பொழுதை செய்கிறோம். அது ஒரு இலவசமான நிகழ்ச்சி. 500 மேடைகளை 27 ஆண்டுகளில் கடந்திருக்கிறோம் அன்று. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், இதை உங்களுக்கு சொல்வதன் மூலமாக ஏனையோர்களுக்கும் சொல்லலாம். நீங்கள் ஒரு சின்ன குடை, ஒரு கதிரை மேசை கொண்டு வந்து உங்களை இதை காட்சிப்படுத்தி மக்களோடு பேச நினைத்தால் இருகரம் நீட்டி வரவேற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் இது அரசியல் அல்லவே, இது ஒரு மனிதநேயம் தானே, மனிதாபிமானம், மனிதநேயத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு சுவடுகளை வெளிப்படுத்தி அதை ஆவணப்படுத்தியதை காட்சிக்கு கொண்டு வந்து மக்களோடு பேச போறீங்க. அவை இந்த ஜூன் 21 சனிக்கிழமை. அந்த நாள்
பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயம் இல்லை நடக்கிறதா. மதியம் 1 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இருப்போம் அங்கு. நீங்கள் சில ஓரிரு மணித்துளிகள் வந்து விரும்பினால் இடம் கொடுத்தால். ஆனால் அங்கே அந்த மாக்கியோ ஹட் அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாரும் புத்தரையில் உட்கார்ந்திருந்து தான் நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறார்கள். பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் தான். கலை நிகழ்ச்சி என்ற ஃப்ரீ ஸ்டைல், அவர்கள் விரும்பியதை செய்யலாம் என்கிற மேடை. காப்பாக்கும் ஃப்ரீ, நிகழ்ச்சியும் ஃப்ரீ. அந்த கிரவுண்ட்காரர்கள் இல்லை மஞ்சள் ரெஸ்டாரண்ட் மட்டும் உணவு விற்பார்கள். அதில் எங்களுக்கு பங்கு இல்லை. இது ப்ராஃபிட் நோக்கமாக செய்யவில்லை. 500க்கும் அதிகமான மக்கள் அங்கு இணைந்து கொள்வார்கள். அதை ஒரு அழைப்பாக எடுக்கிறேன். அப்போ நீங்கள் அதை ஒரு சின்ன மேசையோ அல்லது கதிரையோ சேர்த்து ஒரு ஃபோல்டிங் சேரோடு வந்து அல்லது புத்தரையில் உட்கார்ந்திருந்த கூட மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், உங்கள் போன்றோர்கள் நீங்கள் நினைச்சா இப்போ வேறு எதுவும் செய்து கொண்டு இருக்கலாம், செட்டில் பண்ணிட்டு இல்லாமல் இருக்கிறீர்கள். அந்த வடிவில் எங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்கள் கேட்ட கேள்வி எனக்கும் பொருந்தும். ஆனால் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், நிறைய இடத்தை அடி வாங்கியிருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள் என்னை குழப்பி இருக்கிறார்கள். ஐரோப்பாவிலே நிகழ்ச்சிக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் ரோட்டில் நின்றுட்டு வந்த கதைகள் ஏராளம். ஆனால் அதெல்லாம் 95க்கு பிறகு நான் எந்த அரசியல் பின்னணியோடும் நான் தொடர்பு கொள்ளவில்லை. ஏன்னா நான் ஐரோப்பிய தமிழர்களுக்கு இயக்கம் கிடையாது என்கிற போது அதுபோல நீங்களும் செயல்படுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதை ஒரு பொதுமக்களாக கடைபிடியுங்கள். மிகுந்த சிறப்பு. நவஜோதி அவர்கள், நீங்கள் சந்தித்தீர்களா? இவருடைய எக்ஸிபிஷன் கண்காட்சிகளை சந்தித்திருந்தீர்களா? சரிங்க. அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொன்னால் என் போன்றவர்களுக்கு தெரிய வரும். அவர் சொல்வதை விட நீங்கள் எப்படி அதில் பார்த்து நீங்கள்ன்றதை நிறைவா சொல்லிட்டு நாங்கள் அதை முடிச்சிருவோம். ஆமாம்மா, அது திடீரென்று எனக்கு ராஜா அண்ணா தான் எனக்கு அந்த செய்தியை அனுப்பியிருந்தார். அது ஒரு முக்கிய விஷயம். அப்ப அது எனக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஆவலம் ஏற்பட்டது. என்னென்னு போய் பார்ப்பதோ, எனக்கும் கலைங்கிறது தெரியும் தானே, இந்த ஓவியம் கலை என்பது விருப்பமா இருக்கும். இந்த மாதிரியான போனோம்னா எனக்கு இவரை கண்டது மிகவும் ஆச்சரியமா இருந்தது. உண்மையாக அங்கு ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற மொழி பேசுகின்றவர்களும் வந்து கல்மொழி பேசுகின்றவர்களும் அங்கு வந்து பார்ப்பதையும் உணர முடிந்தது. கடைசியாக இவர் அழகான நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல டீம் தந்து அழகாக ஸ்பீச்சும் கொடுத்து அதை பற்றிய இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு அழகான விளக்கம் தந்து அங்கு அங்கு எடுத்த பொருட்கள் கூறியது போன்று எல்லாம் வச்சிருந்த மற்றது அதுல பார்க்கும் பொழுது அந்த மியூசிக்கும் அந்த அவையும் ஒரு சின்ன இடம்தான். ஆனா அது எங்களை மிகவும் ஒரு பல்வேறு சிந்தனைகளை கொண்டு வந்தது. நாங்கள் அவர் கூறியது போன்று நாங்கள் புலம்பெயர்ந்து இருந்து தொலைக்காட்சிகள் மூலம் செய்திகளை அறிந்ததும் அது உண்மை இல்லை என்றதை தெரியும். இதை நேரடியாக அதை போய் பார்த்து அந்த இடத்தை வேண்டி அதுக்கு தகுந்த ஒரு விளக்கத்தையும் அழகாக தந்து எங்களை அழகாக உபசரித்து குறுகியாக்கெல்லாம் செய்வது மிக மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது என்பதை யாரோ ஆட்கள் நீங்க வந்திருக்கீங்க நினைக்கின்றேன். அது மிக ஒரு அமைதியாகவும் எங்களுக்கு எல்லாம் ரசிக்கக்கூடியதாகவும் இருந்தது. மிக பாராட்ட வேண்டும் அவர் இந்த ஒரு தனி முயற்சியாக அதை என்பது எல்லாரும் அதை மறந்து போயிருக்கின்றார்கள் என்றும் அன்றைய அந்த முள்ளிவாய்க்கால் பற்றி கதைத்த பல தோழிகள் கூறியிருந்தார்கள் இல்லையா? அந்த விதத்துல இவர் அதை நிறைவுபடுத்தி செய்வது வந்து ஒரு மிக பெரிய ஒரு பாராட்டக்கூடியவர், பாராட்ட வேண்டும். அந்த இடத்துக்கு கொண்டு போய் எல்லோரும் மனதையும் உங்களுக்கு மிகுந்த நன்றி. எங்களுடைய பாராட்டுகளும் சேரட்டும் உங்களுக்கு. நன்றி. நன்றி. நல்லது. அவர்களே, இதுவரை நேரம் அழகாக நீங்கள் உங்களுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு அமைதியாக ஒரு அடக்கமாக நீங்கள் தரும் விளக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து திரு நடாமோகன் நீங்களும் மிக உற்சாகமாக அவரை தெரியாமலுக்கு வந்து பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்றைய நிகழ்ச்சி ஒரு திருப்தியை தந்திருக்கின்றது. அதே போல ஜூன் 21ஆம் தேதி அழைத்திருக்கின்ற நாங்கள் வசதி பொறுத்து பார்க்க வரும் போல இருக்கின்றது. பார்ப்போம், வருவோம்.
அடுத்து வியாழக்கு 678வது மகாதேஸ்வர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை மீண்டும் இருவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மகிழ்ச்சி, தொடரட்டும் உற்சாகங்கள், வாழ்த்துக்கள். நவஜோதியர்களே, சிறப்பாகவும் நீங்கள் இதை இன்றைய நிகழ்ச்சியை கையாண்டீர்கள். உங்களுக்கும் வளமை போல பாராட்டுக்கள். நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் அந்த ஈவெண்ட்டின் ஃப்ளேயர் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு நம்பர் இல்லைன்னுட்டு அவருக்கு இந்த இரவுக்கே அனுப்பிவிடுங்க. சரி, நல்லவை நடக்கட்டும். நாளை மறுதினமும் சனிக்கிழமை ஈஸ்டாம்பிள் இருக்குது. ஆனால் இவர்கள் அங்கு வருவார்கள். அங்கு பலரை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குமென்றதுனால அது சொன்னோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.